கை வாங்க காலையில் டிஃபன் எங்கள் மாமா பையன் வீட்டுக்கு எங்கள் மகன் வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி குட்டீஸுங்களுக்கெல்லாம் இந்த தரலான்னு அப்படி அதனால் சரி ஊற்றலாம் பாருங்கள். கேரட் திருவி வச்சுருக்காங்க, வெங்காயம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கு, மாவு கலக்கி வச்சுருக்கு. ரொம்ப இஷ்டம் இந்த குட்டீஸுங்களுக்கு இஷ்டம், எங்கள் குட்டீஸுங்களுக்கு இது ரொம்ப இஷ்டம். இது அப்படியே ஊற்றிட்டு இது மேலே ஆனியன் வெங்காயமும் கேரட்டும் போட்டுருந்தோம். கொஞ்சம் பெப்பர் இருந்தால் போல் சீரகத்தூள் போடணும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த கையில் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆனியன் அப்படியே உள்ள வேகாத்துக்கு முன்னே போட்டுருங்க. வெந்துருச்சுன்னா கொட்டிடும். அதை போட்டுட்டு நம்ம ஒரு கரண்டியில் ஸ்பூனில் எது அப்படியே லேசாக அழுத்தி விட்ருணும். கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றது. இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க அழகா. லீவில் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்தோம். ஏன்னா ஸ்கூல் டைமில் செய்ய முடியாது, அதுங்களுக்கு சாப்பிடவும் நேரம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி லீவில் இப்படி செஞ்சு கொடுத்தா ஒவ்வொன்றும் சாப்பிட்டுக்குவாங்க. நெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எது இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. அப்படியே ஸ்பூனில் லைட்டாக, அவ்வளோதான். அது போட்டால் அது திருப்பி போடக்குள்ள. குட்டீஸ் ஒரு பேத்தி ஸ்கூல் அவங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் ஸ்கூலு. அவங்க நாளைக்கு லீவ் போட்டுக்கிறேன்ட்டாங்க. இவங்கெல்லாம் வந்திருக்கனால, எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் வந்திருக்கனால அப்படியே எண்ணெய் நெய் எதுனாலும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன சமைக்கிற எண்ணெய் எதுனாலும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே திருப்பி போட வேண்டாம். சூப்பர் ஆனியன் ஊத்தாப்பம் பாருங்கள். குட்டி ஊத்தாப்பம் குட்டீஸுங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஆனியன் போட்டு கேரட் போட்டு இது ஹெல்த்தியான சத்து. பெப்பர் அது கட்டாயம் இந்த பெப்பர் போடுங்க, அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனியனுக்கு. அப்படியே லைட்டாக குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தியும், காலையில் சளி பிடிச்சிருந்தாலோ எல்லாத்துக்குமே பெப்பர் நல்லது. எல்லா வீடியோவிலும் சொல்லுவோம் பெப்பர், சீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் நான் சமைக்கிறதே இல்லை. குட்டி ஊத்தாப்பம் செம்ம இது பாக்குள்ளேயே அவங்க சாப்பிட்ருங்க. இன்னும் ஒரு 2 சேர்த்து சாப்பிடுங்க. ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு உருண்டையே ஊற்றுங்க. தோசை மாதிரி ஊற்றிடாதீங்க, ஆப்பம் வராது. அப்படியே கொஞ்சமாக லைட்டாக, ஏன்னா முதல்ல மேலே எண்ணெய் ஊற்றிட்டோம். அப்படியே நல்லா வெந்ததுன்னா திருப்பி போட்டு கொடுத்துட்டோம்னா ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ, இல்லை இதுங்கெல்லாம் வெறுமையாக குட்டீஸுங்கெல்லாம் இதெல்லாம் தொட்டு சாப்பிடாதுங்க. நம்மளே கூட இது மாதிரி கொஞ்சம் பெருசாக ஊற்றி இதே மாதிரி போட்டு ஏதோ சாம்பார் சட்னி ஏதோ ஒன்று. தேங்காய் சட்னி செம்ம சூப்பராக இருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். தள்ளி போய் காலையில் ஒரு குட்டீஸ் ஸ்கூல் போகுது சின்னது, அதுக்கு இந்த மாதிரி ஊற்றி சாம்பார் ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படி. அவங்க ஸ்கூல்லே எல்லாமே இருக்குது, மகரிசியில் படிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆசையாக டிஃபன் எடுத்துகிட்டு போகணுன்னு மதியம் லஞ்சு. அதனால் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துட்டா அப்படி. எல்லா குட்டீஸுங்களுக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீவில் அப்படியே அங்கங்கே ஒரு என்ஜாய். போக முடியாத இடத்துக்குலாம் இந்த லீவில் போயிட்டு என்ஜாய் பண்ணிடணும். அப்புறம் ஸ்கூல் திறந்தாங்கன்னா எங்கேயும் போக முடியாது, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. எனக்கும் அதே நிலமை தான், குட்டீஸுங்களை பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் மருமக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் மாமா பொண்டாட்டி நிலமை எங்கே போனாலும் ஒடியாரணும். சனி ஞாயிறு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வரணும். அப்படி ரொம்ப எமர்ஜென்சினாலும் காலையில் போயிட்டு நைட்டு வந்துடணும். 2 பொண்ணுங்க தான். பெரிய பாப்பா கொஞ்சம் பெருசாகனால யார்ட்டையும் விடவும் மாட்டாங்க, விடவும் கூடாது, விடவும் மாட்டாங்க. அதனால் எங்கே போனாலும் வந்தே ஆகணும், இல்லைன்னா அவங்க லீவ் போடணும். 2 பேருமே மேனேஜராக இருக்கிறதுனால கம்பல்சரி லீவ் போட முடியாது. ஏதோ ஒர்க்கராக இருந்தால் கூட லீவ் போடலாம். மேனேஜராக இருக்கனால அவங்க மெயின் போஸ்டிங்னால 2 பேருமே லீவ் போட முடியாது. எங்கே போனாலும் கஷ்டம். நானாக கொஞ்சம் போனால் இருந்துக்குவேன். பாப்பா ஸ்கூல்லையே பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லேயே டீச்சராக இருக்கனால கூட்டிகிட்டு போயிடுவா, கூட்டிகிட்டு வந்துடுவா. லேட்டானாலும் அவள் கூடவே வச்சுருந்து கூப்பிட்டு வந்துடுவா. ஆனால் எங்கள் மாமா பொண்டாட்டிக்கு ரொம்ப கஷ்டம், எங்கே போனாலும் வரணும். காலையில் அப்பா பம்பரம் தான். ஐயோ அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அது 7 மணிக்குள்ளே 7:15 கரெக்டாக அந்த பஸ் வந்துடுது, இங்கேயே வந்துடுது. ஊத்தாப்பம், குட்டி ஊத்தாப்பம் குட்டீஸுங்களுக்கு ரெடி காலையில். சூப்பராக
வேணும்னா சாம்பார் வச்சுருக்கா. அப்படி என்ன காய் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. என்ன மாதிரியே சட்டி குழம்பு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சட்டி குழம்பு தான் மேக்ஸிமம். செமையாக குட்டி சட்டி, நாங்கள் பெரிய சட்டி. இவங்க எல்லாம் ஆஃபீஸ் போயிடுறாங்க, அதனால் நைட்டுக்கு வந்து வேலை செய்வாங்க. நாங்கள் 2 வேலைக்கு சேர்த்து செஞ்சுருவோம். அதனால் பெரிய சட்டி எங்களுக்கு குட்டி சட்டி. இன்னும் கூட வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தனே இது பாருங்க. சூப்பர். இன்னும் இருக்கா? அங்கே பாருங்க, என்ன மாதிரியே சட்டி வாங்கி வச்சுருக்காங்க. வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு நாளைக்கு. ஒரு கிண்ணத்தில் சாம்பார் ஊற்றி கொஞ்சமாக நல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் காலையில் சாம்பார். அவங்க ஆஃபீஸில் 2 பேருமே ஆஃபீஸில் சாப்பிட்றதில்ல, வீட்டு சாப்பாடு தான். கேண்டீன் சாப்பாடு வெயிலுக்கு அது என்னமோ சரி வீட்டிலே பிள்ளைங்களுக்கு எப்படி செய்கிறா அப்படி. அவங்களுக்கு தான் ஆஃபீஸ்க்கு. அவங்களுக்கெல்லாம் மகரிசியில் எல்லாமே சாப்பாட்டிலேருந்து எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா பீஸ். காலையில் டிஃபனு, ஸ்நாக்ஸு, மதியம் டிஃபனு, மதியம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக குட்டீஸுங்களுக்கு குட்டி ஊத்தாப்பம் ரெடி. வாங்க கொடுக்கலாம், வாங்க ஊத்தாப்பம் கொடுக்கலாம். பிரதீக்ஷா, பிரணீத், இன்னொரு பிளேட் கொடு சொல்லி. அவங்க பேத்தி 2 பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க. அதேப்பா மனசேல அதுங்களுக்கு போவேன். அவங்க ஊருக்கு போகிறாங்க, கேரளா. இல்லைன்னா நாங்கள் வேறு பிளான் பண்ணோம். நாளைக்கு வந்துட்டு சண்டே வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு. சண்டே இருந்துட்டு சண்டே சாயந்தரம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எல்லாம் ஒரே செட்டு, நல்லா சூப்பராக செட்டாக சேர்ந்து விளையாடுங்க. இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் மதியம் லஞ்சு கூட கொடுக்கலாம். எப்பயுமே குட்டி ஊத்தாப்பம் செம்ம சூப்பர். பெப்பர் கொஞ்சம் அவ்வளோ. இது சாப்பிட்டாவே போதும். 3 6 இருக்குது. 2 தோசைலாம் வந்துடுது. இது சாப்பிட்டாங்கன்னா போதும், இதே வயிறு நிறைஞ்சிடும். கட்டாயம் பெப்பர் போடுங்க, இது நல்ல உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம், பெரியவங்க கூட சளி, இரும்பல் எல்லாத்துக்குமே பெப்பர் அவ்வளோ நல்லது. ஜீரண சக்திக்கு. இந்த ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப ஆயிலோ நெய்யோ கொடுக்காதீங்க. துவைக்காதீங்க. சூப்பராக திருப்பி போட்டாச்சு. 2வது 3 6 சாப்பிட்டாலே அதே வயிறு நிறைஞ்சிரும். ஆனியன் இருக்குது, கேரட் இருக்குது, கொஞ்சம் சாம்பார் தான், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்காங்க. வச்சு கொடுத்தா போதும். 2 பேருக்கு 2 இதாச்சு. சாம்பார் வச்சாச்சு. சட்டி குழம்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாருமே மேக்ஸிமம் சட்டி குழம்பு தான், எங்கள் ஃபேமிலி எல்லாமே. ஒரே சந்தோஷம் 2 பேருக்கு ஊத்தாப்பம். பாப்பா சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். அப்போ தான் செஞ்சாங்க, நான் செய்யல. தம்பி இது சொல்ல தொட்டு சாப்பிடு தம்பி. குட்டி ஊத்தாப்பம். 2 பேரும் தூங்கி எழுந்து தான் வந்துருக்குறாங்க. அவங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கா?